ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பாறை ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் க்ளீன் பண்ணுறப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பீசஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் ஒரு லெமன் ஃபுல்லாகவே ஸ்க்யூஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எதுவும் அதில் உள்ளே விழாமல் பார்த்துக்கோங்க, ஃபிஷ் இல்லாட்டி கசக்கும். தென் இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இது ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணுறப்போ தண்ணி தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அதனால ஆயிலே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபிஷ்ஷில் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை தடவிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷில் மசாலா பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ்லேயும் நம்ம மசாலாவை நல்லா உள்ளேயும் எந்தெந்த பிளேஸ்லலாம் அதோட ஸ்கின் தெரியுதோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக இந்த பேஸ்ட்டை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் எலும்பு முள் இது அதிகமாக இருக்காது. ஒரே ஒரு சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். இது ரேட்டும் நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ அதனால் இதை ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரமாக ரெடி ஆகிரும் தேங்காய் பாறை. ஸோ 2 நிமிஷத்துலேயே மேக்ஸிமம் குக் ஆகிரும். ஸோ இப்போ ரெடி பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு குலுக்கிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஓப்பன்லேயே, அதாவது ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பனாகவே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரை பண்ண எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் தவாவில் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு பீஸை நம்ம ஒரு டைமில் எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம அந்த தவாவில் எவ்வளோ சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மினிட்ஸ், டோட்டலாக 4 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். மேலே அந்த கறி லீவ்ஸை வச்சுட்டு நீங்கள் திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அது பாட்டமில் இருக்கும் அண்ட் பிளேட் பண்ணுறப்போ அது அப்படியே டாப்பில் வந்துடும். ஸோ அந்த கறி லீவ்ஸ் ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த ஃபிஷ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சுலபமாகவே பண்ணலாம். ஸோ நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுவே நல்ல கலரிங் கொடுக்கும் இந்த ஃபிஷ்க்கு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். பாய்.